என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பனங்கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்கை இப்போ சில பேர் பார்த்தா குட்டையாக இருப்பாங்க, அந்த வயசுக்குள்ள வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா அந்த ஊட்டச்சத்து பானம்னு சொல்லிட்டு ஏதாவது பாட்டில் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இது அந்த மாதிரி குட்டையாக இருக்கிறவங்கள நெட்டையாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து இது, இந்த பனங்கிழங்கு. இது இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கு வரும். நிறைய பேர் இந்த பனங்கிழங்கை சாப்பிட்றது கிடையாது. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதை உரித்து சாப்பிடும்போது குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இது அதிக அளவு உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது, கால்சியம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால மாவுச்சத்து இருக்குது. அதேமாரி புரதச்சத்து, நார்ச்சத்து, இது எல்லாம் ஏகப்பட்ட சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்போம், டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அப்படின்லாம் பார்ப்போம். அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இது. ஆனால் இது நம்மக்கிட்டே இருக்கிறதுனால எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நமக்கு அருமை தெரியாது. இதெல்லாம் அந்த சீசனில் பார்த்திங்கன்னா இதெல்லாமும் பள்ளிக்கூடத்து வாசலில் வச்சுன்னு விற்பாங்க. அந்த நாள் குழந்தைகள்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த நாள் குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் அறிமுகப்படுத்தாம விட்டுட்டோம். இதெல்லாம் ஹைஜீன், சுத்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தா சுத்தம் தானே இது, அதை நம்ம செஞ்சு கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மதுரையிலலாம் பொங்கல் அன்னைக்கு இது இல்லாமல் பொங்கல் பூஜை போட மாட்டாங்க. பொங்கல் பூஜைக்கு மெயினானதே இந்த கிழங்கு தான் வைப்பாங்க. கிழங்கு சாப்பிடும்போது ஆண் மலட்டுத்தன்மை வராது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அசுகந்தா லேகியம் இருக்கு இல்லையா, அதோட இந்த பனங்கிழங்கு பொடியையும் கலந்து கொடுப்பாங்க. அப்போ ஆண் மலட்டுத்தன்மை வராது. அதே இதை இந்த பனங்கிழங்கு என்ன பண்ணுவாங்க, இலங்கையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணி வெயிலில் நல்லா காய போட்டு மாவை அரைச்சி வச்சுட்டு வருஷமெல்லாம் இதை கஞ்சி பண்ணி சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த சளி, இருமல், ஆஸ்மா, வீசிங், அந்த மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வராமல் அந்த நுரையீரலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு. அதனால் இது நுரையீரலுக்கு நல்ல மருந்து. அதேமாதிரி விந்தணுக்களை சரி பண்ணும், ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கும், குட்டையாக இருக்கிறவங்களாம் நல்ல உயரமாக்கும், இரும்பு சத்து கொடுக்கும், குடலுக்கு நல்ல மருந்து, மலச்சிக்கலை தவிர்க்கலாம், மலச்சிக்கல் இருக்காது, குடலெல்லாம் நல்லா சுத்தமாகும். அதனால் இந்த சீசனில் இந்த கிழங்கை நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அவங்களுக்கும் நிறைய பேர் பாருங்கள், கடைசி நாளில் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு திணறல் வந்தது, அதோடு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒரு என்ன வேக விட போட்டோம்னா அடுப்பில் போட்டால் அதுதான் வேக போகிறது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதை உரித்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இது ஸ்நாக்ஸுக்கு இந்த சீசனில் தான் வரும். சீசனில் வரும்பொழுது சாப்பிட்டாலே அவங்களுக்கெல்லாம் நல்லா இது வருஷமெல்லாம் காக்கும். அந்த ஒரு 2 மாதம்தான் இது வரும். இந்த 2 மாதத்தில் சாப்பிட்டோம்னா வருஷம் பூரா உடம்புக்கு நல்லது. இதை குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பனம் பழம் வரும். 2-3 மாதம் முன்னாடி பனம் பழம் வரும். அதை நல்லா அடுப்பில் போட்டு சுட்டுட்டு அதில் ஒரு பழம் எடுத்துட்டோம்னா அதில் 3 கொட்டை இருக்கும். அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த மாதிரியானது இந்த பனம்பழம். அதை ஊனி வச்சு தான் இந்த கிழங்கு வருது. இந்த பனங்கிழங்கை நம்ம பூமியிலேருந்து எடுக்கும்போது நல்லா செம்மண்ணில் ஊனி வச்சுருப்பாங்க இந்த பனம்பழத்தை. அது இப்படி கிழங்காக மேலே வந்துடும். அதை அப்படி வேரோடு எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கொட்டை இருக்கும். அது 2ஆக வெட்டுவாங்க. வெட்டினா அதில் ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த பூவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமங்களில் இருக்கிறவங்களாம் அதெல்லாமும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பனை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பனங்கள் கண்டெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. பனங்கள் கண்டே பாருங்களேன், நமக்கு சளி தொந்தரவுக்கு பனங்கள் கண்டு தான் மெயினான மருந்தாக கொடுக்குறாங்க. அதனால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு மிகப்பெரிய மருந்து. அதே மாதிரி குட்டையாக இருக்கிறவங்க உயரமாகறதுக்கு இது நல்ல மருந்து. ஆனால் ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் உயரமாக்கும். அப்புறம் நான் 50 வயசு ஆகிடுத்து நான் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம். ஆனால் உயரமாக்காது, உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் மலட்டுத்தன்மையை சரி பண்ணும். தலை 2ஐயும் கட் பண்ணிட்டோம். இந்த தலையும் கட் பண்ணிட்டோம், வாழையும் கட் பண்ணிட்டோம்னா இந்த சைஸில் இருக்கும். அப்படியே எடுத்து நம்ம வேக போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ தோலோடு போடும்போது தான் நல்ல சத்து கிடைக்கும். சரி, தோலை உரிச்சிட்டு போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சா அந்த சத்து குறைஞ்சிரும். இந்த தோலோடு போடும்போது தான் இதோடைய நல்ல முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம தோலோடு வேக வச்சுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் அடுப்பை பற்ற வச்சு வெந்நீர் குண்டானுக்குள்ளே போட்டு அப்படியே போட்டு எரிச்சு விட்ருவாங்க. அது பாட்டுக்கு தள 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 தளன்னு கொதித்து வெந்துன்னு கிடக்கும்.
இப்போல்லாம் நமக்கு அவசரத்துக்கு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலனாக்கா, கொல்லையில் போட்டு சுடுவாங்க. வைக்கலை போட்டு சுடுறது, இல்லைன்னா இந்த தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அதை போட்டு சுடுறது. சுட்டுட்டு அப்படியே கொல்லையிலே உட்காந்து இந்த சுட்டதை வச்சு சாப்பிட்றது. அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி தேங்காயோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த பனங்கிழங்கும் தேங்காயுமா சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல உடம்புக்கு நல்லது, நல்ல சுவையாக இருக்கும். சுட்டு சாப்பிட்றதும் நல்லது, வேக வச்சு சாப்பிட்றதும் நல்லது, தேங்காயோட சாப்பிட்றதும் நல்லது. ஒன்றொன்றும் ஒரு விதமாக நமக்கு எல்லா விதத்துலேயும் உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஒரு தடவை சுட்டு சாப்பிட்லாம், ஒரு தடவை வேக வச்சு சாப்பிட்லாம், ஒரு தடவை தேங்காயோட சேர்த்து சாப்பிட்லாம், ஒரு தடவை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்லாம், இதை உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்லாம், ஒரு வடை மாதிரி தட்டி சாப்பிட்லாம், பாலில் போட்டு ஆற்றி சாப்பிட்லாம். அந்த பவுடரை பாலில் போட்டு ஆற்றி சாப்பிட்லாம். நமக்கு எப்படியெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ எப்படியெல்லாம் இதை சாப்பிட்லாம். வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. வேக வைக்காமல் கிழங்குகளை எப்போவுமே சாப்பிடக்கூடாது. கிழங்குகளை வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்போ தான் அது உடம்புக்கு நல்லது. எல்லா கிழங்குமே அப்படித்தான். இப்போ நம்ம இதை உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு இதை எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. நல்லா அந்த கிழங்கு இப்படி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் குக்கரில். ஒரு 10 கிழங்கு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பொடி உப்பு போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு பொடி நல்லா பெரிய பொடியாக ஒரு பொடி உப்பு போட்டுருணும். இந்த தண்ணிக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். 10 கிழங்கும் நல்லா உப்பில் வெந்துடும். ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, குறைச்சலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் சரியான அளவு 10 கிழங்குக்கு ஒரு பொடி. இப்போ பாருங்கள், நல்லா வேக விட்டாச்சு. இப்படி உரிச்சோம்னா இந்த தோலியெல்லாம் வந்துடும். சூடு. நம்ம தோலியை உரிச்சிட்டோம். நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி உரிக்க போகிறோம். உரித்தா நடுவில் இப்படி நரம்பு வரும். இந்த நரம்பை நம்ம எடுத்துடணும். பொதுவாக குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும்னா, இது மெலிசாக இருக்கா இதை சாப்பிடும். ஆனால் சாப்பிடக்கூடாது. இதில் தான் நிறைய பித்தம், மொத்த பித்தமும் இதில் தான் இருக்கும். அதனால் இதை சாப்பிடக்கூடாது. இந்த கிழங்கு தான் மருந்து. இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடணும். பொதுவாக குழந்தைகள்லாம் இதை சாப்பிடுங்க, அதை நம்ம சாப்பிட விடக்கூடாது. நம்ம இதை உரித்து நம்ம அந்தாண்ட தூக்கி போட்டுட்டு கிழங்கு மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை இந்த மாதிரி ஒடித்தோம்னா இப்படி அழகாக அந்த நார் இப்படி பிஞ்சு வரும். ஒடித்தோம்னா அழகாக அந்த நார் வரும். அப்படியே உறிஞ்சி இப்படி வந்துடும். அப்படியே ஒடிக்க நார் சத்து ஜாஸ்தி உள்ளது. நார் பாருங்கள், அழகாக அப்படி வந்துடும். நாரை எடுத்துட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. இது ஒரு கிழங்கு 2 கிழங்கு கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தா எத்தனைன்னா நம்ம 8 விசில் விட்டுருக்கோம் குக்கரில். 8 விசில் விட்டுருக்கோம். அப்போ அப்படி நல்லா வெந்திருக்கு. விசிலை குறைச்சி விட்டோம்னா வேகாது. அதே மாதிரி பிஞ்சு கிழங்காக இருந்தால் இப்படி நம்ம உரிக்கிறதுக்கெல்லாம் வரவே வராது. இது நல்ல முத்தல் கிழங்காக இருக்கிறதுனால இப்படி அழகாக நமக்கு உரிக்கிறதுக்கு வருது. இதே பிஞ்சாக இருந்ததுன்னா நமக்கு இந்த நாரெல்லாம் உரிக்கிறதுக்கு வராது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிஞ்சு கிழங்கு வாங்கிட்டோன்னு. 8 விசில் விட்டகள்னா தான் இது நல்லா இப்படி வெந்துக்கும். வெந்து இப்படி அழகழகாக வருது. பத்தில் இதை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்துடணும் சாப்பிட்றதுக்கு.